வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்று நாம் பார்க்க இருப்பது தூத்துக்குடியின் மிகப்பெரிய மற்றும் பழமையான தேவாலயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சின்ன கோவில் என்று அழைக்கப்படும் புனித இதய கத்தீட்ரல் ஆலயம். இது என்னதான் பெரிய கோவிலாக இருந்தாலும் தூத்துக்குடியில் பனிமே மாதா கோவிலை தான் முதல்ல எல்லாருமே பெரிய கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் அப்படி தான் பெரிய கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு இது கட்டப்பட்டதுனால இதை சின்ன கோவில் அப்படி சொல்லி அந்த காலத்திலேருந்தே அழைச்சிட்டு வர்றாங்க. இது தூத்துக்குடி ரயில்வே நிலையத்திற்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயம் இங்கே இருக்குது. ஆலயத்தினுடைய முகப்பு தோற்றத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய கெபிகள்லாம் இருக்குது. இயற்கையான ஒரு சூழல். அருகிலே பார்த்திங்கன்னா சென்ட் சேவியர்ஸ் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அலாசியஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியும் பக்கத்தில் தான் இருக்குது. வாங்க ஆலயத்திற்குள் போய் பார்க்கலாம். மிக பழமை வாய்ந்த தேவாலயம் இது. அதனுடைய வேலைப்பாடுகள் பார்த்தாலே நமக்கு தெரியும். நூற்றாண்டுகளை கடந்து இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இது. பாருங்கள். இந்த ஆலயத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இங்கே நம்ம கவனிக்கணும். திரு இருதயங்களின் ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல புனிதர்கள் அவர்களுடைய திருப்பண்டங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. இங்கே ஒரு சொரூபம் இருக்குது பார்த்தீங்களா. நிறைய பேர் இது ஒரு புனிதராக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பல புனிதர்களுக்கான ஒரு உருவமாக இதை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை பற்றி அந்த கோவிலை சேர்ந்த சகோதரர் நம்மிடையே கூறியதை இப்போ நம்ம கேட்கலாம். நீங்கள் பார்க்குறது புனித பிதையிலையாருடைய சுரூபம். பிதையிலையார் என்றால் விசுவாசி என்பது பெயர். அதான் செயின்ட் ஃபெசலிடிஸ் கோரப்பரோடோபி சொல்லுவோம். அச்சிஸ்ட பிதையிலையாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எல்லா விசுவாசிகளுடைய கூட்டுத்தொகை என்பது தான் ஃபிடேலிஸ்.
இதுதான் இந்த மேற்றாசன கோயிலில் திருவிழா கொண்டாடுறது இந்த பிதேலியாருடைய திருவிழாவை தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பிதேலியார் விசுவாசம், நம்முடைய விசுவாசத்தை ஊன்றுவதற்காக இந்த பிதேலியாரிடம் உங்களுடைய வேண்டுதலை செலுத்துங்கள். இந்த கோயிலோட புனிதர் வந்து பிதேலியார். பிதேலியார் தான் அந்த விசுவாசம். இந்த இந்த திருவிழா கொண்டாடுறோம், இதான் கொண்டாடுவாங்க. ஆமாம், ஆக்சுவலாக வந்து திருவிழா, ஆக்சுவலாக இதை வந்து திருஇறைவனின் பேராலையும், ஆனால் திருவிழா கொண்டாடுற இதான் கொண்டாடுறோம். மணி கொடி வைத்து அந்த கிட்டத்திலே பாருங்கள். ஆக்சுவலாக ஃபிடேலிஸ்ங்கிறது எல்லாருடைய விசுவாசோட எலும்புகளை வச்சுருப்பாங்க. இங்கே தனியாக வச்சுருப்பாங்க. அவருடைய எலும்பு அப்படியே தலை அது உள்ளே வச்சுருப்பாங்க. அந்த திருவிழாண்டோ எடுத்துப்பாங்க. இல்லை ஃபிடேலிஸ் என்றாலே விசுவாசி தான் பேர். சரியா? அதாவது நிறைய விசுவாசிகள், நிறைய புனிதர்கள் இருப்பாங்கல்ல, அந்த புனிதர்களுடைய இதை எலும்பு கூட தான் வச்சுருப்பாங்க. அது இவங்க உருவம் கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியும். இங்கே வச்சிருக்காங்க. ஆமாம், அந்த இல்லை அந்த ஒரு பாக்ஸில் வச்சிருக்கோம். உள்ள வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்படியே க்ளோஸ் பண்ண போய் மேலே அந்த சாங்க்த ஃபிடேலிஸ் ஓராப்ரேஷன் போட்டுக்கல, அதான் அதை சாங்க்த ஃபிடேலிஸ் ஓராப்ரேஷன்னா அசிஸ்ட பிதேலியாரே எங்களுக்காக வேண்டிக்கணும், ஓராப்ரேஷன்னா எங்களுக்காக வேண்டிக்கணும். பாருங்கள், ஆலயம் எவ்வளோ பழமையான ஒரு ஆலயம் பார்த்தீங்களா? அந்த பீடத்தை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். அழகான ஒரு முத்து நகர் அப்படிங்கிறனால அந்த முத்து சிப்பி வடிவம் வச்சுருக்கிறாங்க. அதற்குள்ளே தான் நற்கருணை இருக்குது பாருங்கள். பழமையான ஒரு ஆலயம் நண்பர்களே. இது தூத்துக்குடியில் மாதா கோவிலுக்கு அப்புறமா இதுதான் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக பார்க்கப்படுது நண்பர்களே. இந்த ஆலயத்தை முன்மாதிரியாக கொண்டு பல ஆலயங்கள் தூத்துக்குடி மாவட்டங்கள் மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுக்க கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், சிறுவங்கள்லாம் பாருங்களேன், ரொம்ப நேச்சராக வடிவமைக்கப்பட்டிருக்கு. மேற்கூரையை பார்த்தீங்களா? இந்த மேற்கூரையில் ஆண்டவருடைய புதுமைகள் எல்லாமே இதில் ஓவியமாக தீட்டப்பட்டிருக்குது. இன்றைக்கி அநேக ஆலயங்களில் இந்த ஆலயத்தை ஒரு முன்மாதிரியாக வைத்து கட்டப்பட்டு வருகின்றது. இது பழைய மாடல் கோவில் இல்லையா? இந்த மரத்திலான வேலைப்பாடுகள்லாம் இருக்குது பாருங்கள். பீடத்திற்கு மேலே பார்த்தீங்களா? எல்லாமே மரத்தினால் ஆன வேலைப்பாடுகள் தான். நம்ம எல்லாம் அப்படியே அந்த காலத்துக்கே அழைச்சிட்டு போகிற ஒரு உணர்வு வருது நண்பர்கள். இந்த ஆலயத்திற்குள்ளே வரும்போது அப்படி தான் இருந்தது. பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய தூண்கள் அமைக்கப்பட்டிருக்குது. எல்லாம் லத்தீன். இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே லத்தீனில் உள்ள வார்த்தைகள் அப்படியே ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க. இந்த பகுதியில் நிறைய மக்களுக்கு லத்தீன் மொழியும் தெரியுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.
முன்னால் லத்தீனில் வந்து முழு பூசையுமே வைப்பாங்களாம் இங்கே இருக்கக்கூடிய சில ஆலயங்களில். இந்த மக்களுக்கு லத்தீன்லாம் நல்லா தெரியுது. இதை பற்றி ஒரு நண்பர் ஒருத்தர் விவரமாக வந்து சொன்னார். அவர் லத்தீன்லாம் அவ்வளோ சாதாரணமாக வாசிக்கிறாரு, பேசுகிறாரு, அதற்கான அர்த்தங்களை என்னிடம் வந்து கூறிகிட்டு இருந்தார். பாருங்கள், எல்லா பக்கமும் லத்தீன் வார்த்தைகளாக தானே இருக்குது. பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், பீடத்தை பாருங்கள், என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இன்றைக்குள்ள டெக்னாலஜியில் நம்ம எவ்வளவோ அழகாக கட்டிடங்கள்லாம் கட்டுறாங்க. ஆனால் இது அந்த காலத்து வடிவமைப்பு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதெல்லாம் வந்து ரீபெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, சில வருடங்களுக்கு முன்பாக. வெளியூரிலிருந்து இந்த ஆலயத்திற்கு வர முடியாத அன்பர்கள் இதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முழுமையாக பாருங்கள் வீடியோவை. மாதாவை பாருங்கள், மாதா சிறுமங்கள்லாம் அவ்வளவு தத்ரூபமாக இருக்குது. புனிதர்களோடு அன்னை மரியாள், பார்த்தீங்களா? அப்புறம் இங்கே பாருங்கள், புனித பெரக்ரின் புற்று நோயாளிகளின் பாதுகாவலர் அப்படிங்கிறாங்க. இந்த புனிதரை பற்றி நான் இன்றைக்கி தான் வந்து கேள்விப்படுறேன் நண்பர்களே. பார்த்தீங்களா? பெரக்ரின் அப்படின்னு இவருடைய பெயரான். அவருக்கு ஒரு அழகான பிரேயர் வச்சுருக்காங்க பாருங்கள். ஓ மகா புனிதரான பெரக்ரீனே, உம் உதவியை நாடி தஞ்சம் என்று வந்த உம் அடியாளர்களுக்கு புதுமைகள் பல புரிந்து பூரண நலம் பெற்று தந்ததனால் வல்லமை பொருந்தியவர், புதுமை புரியும் ஆற்றல் மிக்கவர் என்று நீர் அழைக்கப்பட்டீரே. கொடிய புற்றுநோயினை உம் உடலில் தாங்கி சொல்லன்னா வேதனைகளை அனுபவித்தவரான நீர், மனித சக்தி தோற்கும்போது இறை வல்லமையே குணம் தரும் என்று விசுவசித்தவராய் இறை இயேசுவிடம் தஞ்சம் புகுந்தீரே. இறைமகன் இயேசுவே சிலுவையிலிருந்து இறங்கி வந்து உம்மை தொட்டு குணம் அளிப்பதாய் திருக்காட்சி கண்டு கொடிய அந்நோயிலிருந்து அற்புதமாய் விடுபட்டு பூரண சுகம் பெற்றவரான நீர், இறைவனின் ஆதரவை முழுமையாய் பெற்றிருந்தீரே. கொடிய புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் இந்த நோய் நீங்கி நலம் பெற தந்தை இறைவன் புனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம், இங்கே வந்து ப்ரேயர் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே நற்கருணைக்குன்னு சொல்லி தனியாக ஒரு இடமே இருக்குது பார்த்தீங்களா? ஆலயத்தை பாருங்கள், அருமையாக இருக்குது. இதுதான் பழைய ஆலயம், ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. குடியில் சின்ன கோவில் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டோ இல்லை புதிய பேருந்து நிலையமோ வந்து இறங்குனீங்கன்னா சின்ன கோவில் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆட்டோவில் வந்துடலாம். இல்லை அங்கேருந்து நிறையா மினி பஸ்லாம் இருக்குது இந்த பகுதிக்கு வர்றதுக்கு, பேருந்துகள் இருக்குது. பழைய பேருந்து நிலையத்துலேருந்து 3A அப்படின்னு ஒரு பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்குள் கல்லறைகள். நான் முதல்ல இதை பார்த்தபோது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. கோவிலுக்குள்ளே கல்லறையை யாராக இருக்கும், யாரை வந்து இதில் அடக்கம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஷாக்கிங்காகவே வந்து பார்த்தேன். ஏன்னா நான் இது வரைக்கும் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச வரைக்கும் அதிகமாக கோவிலுக்குள் வந்து கல்லறைகள் இங்கே இந்த பகுதியில் கிடையாது. முதல் முறையாக இங்கே பார்த்தபோது யாராக இருக்கும் அப்படிங்கிற ரொம்ப ஆர்வத்தோடு போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய முதல் ஆயர் அவர்கள், அவருடைய கல்லறை உள்ளே தான் இருக்குது. பாருங்கள், இங்கே வந்து 3 ஆயர்களுடைய கல்லறை இருக்குது. இதை பற்றி இங்கே இருந்த நண்பர் ஒருவர் கொஞ்சம் தெளிவாக அவர் சொல்கிறாரு, அதை நம்ம கேட்போமா? மிகவும் மதிக்கத்தக்க தியூர்சிஸ் பிரான்சிஸ் ரோச் ஆண்டவர், இவர் தான் இந்த மேட்ராசனுடைய முதல் ஆயர். இவர் ஆயராகி இவர் முதல் ஆயராக இருந்தார். இவருடைய காலத்தில் தான் இந்த மேற்றாசனமானது முதலாக தூத்துக்குடி மேற்றாசனமானம் என்று அழைக்கப்பட்டது. இவர் மேற்றாசனத்தில் இருக்கும்போது இவர் உயிரோடு இருக்க காலத்திலேயே சில புதுமைகளை செய்தவர். இங்கே இருக்கக்கூடிய கீழமுடி மன்னன் என்ற இடத்துல இவர் ஆயரானபோது அங்கே புதியதாக ஒரு கோயில் கட்டினார்கள். அந்த கோயில் கட்டும்போது அவரை பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக முதல் ஆயர் என்பதால் இவரை அங்கே அழைத்திருந்தார்கள். அவர் அங்கு அழைத்து சென்றிருக்கும் போது ஆயர் அங்கே பிரதிஷ்டை பிடிச்சதுக்கப்புறம் அங்கே உள்ள மக்கள், இந்த பூமியானது வானம்பத்த பூமியா இருக்குது, ஆண்டவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, எங்க மழை பெய்ய முடிய வேண்டும்னு சொன்னார். உடனே அவர்
முதலாக உடனே கோயில் அவர் எது செய்கிறதா இருந்தாலும் ரிங் த பெல்ஸ், அதாவது மணி அடியுங்கள் என்று அவர் சொல்லுவது வழக்கம். உடனே அவர் மக்களை நோக்கி கோயில் மணி அடியுங்கள். கோயில் மணி அடித்த உடனே ஊரில் உள்ள வழக்கம் என்னன்னா, மணி அடிச்சிங்கன்னா எல்லாருமே கோயிலில் கூடிடுவாங்க. அப்போ எல்லாருமே இருக்கும் போனா இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் எல்லாரும் கோயிலுக்குள்ள போங்க. கோயில் உள்ள போனதுக்கப்புறம் நீங்கள் கோயிலில் கிருபதேவர்த்த மந்திரம் என்ற ஜபத்தை எல்லோரும் பக்தியோட சொல்லுங்க என்று சொன்னார். உடனே எல்லோருமே கோயிலுக்குள் சென்று முழந்தால் படியிட்டு கிருபதேவர்த்த இந்த ஜபத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். அவர் சொல்ல ஆக ஆக அந்த இடமே இருட்டி மழை கூடிய சூழ்நிலை இருந்தது. உடனடியாக அங்கு மழை பெய்து அங்கு யாருமே வெளியே வராத அளவுக்கு ஆயர் கூட தன்னுடைய காரில் திரும்பி வருவதற்கு முடியாமல் இருந்தார்கள். உடனே எல்லோரும், ஆண்டவரே, நாங்கள் உங்கள்கிட்ட மழையை தான் கட்டின, அவங்களுடைய வழக்கமா சொல்ற மாதிரி இது பேய் மழையா இருக்குதே, நீங்க திரும்பவும் எங்களுக்கு இது பண்ணுங்க சொன்னாரு. உடனே ஆயர் மீண்டும் அந்த கோயிலுக்குள்ள எல்லாரையும் கூப்பிட்டு, நீங்கள் முழந்தால் படிட்டு மீண்டும் இந்த கிருபதேவர்த்த ஜபத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லோருமே முழந்தால் படிட்டு திரும்ப அந்த ஜபத்தை சொல்ல சொல்ல அங்கே மழையானது மெல்ல 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 மெல்லாக விழுந்து தூவாகி மழை விழுந்த அந்த இது இல்லாமே அமைதி வந்தது. இது அவர் உயிரோடு இருக்க காலத்தில் செய்த அவர் புதுமையாகும். இது ரோச்சாண்டவர், இது முதல் ஆயர். இவரிடம் வேண்டுதல் எல்லாமே நிறைய கிடக்குன்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவர்கிட்ட நவநாள் கொடுத்த ஒரு குடும்பத்தினர், நான் இவர் மூலமாக நான் நிறைய பலன் கொட்டியிருக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட நான் டெய்லி வந்து நான் அவருடைய கல்லறையை சந்தித்து போயிருந்தேன்னு சொல்றாரு. அதனாலதான் நாங்களும் இப்பொழுது இந்த கல்லறை சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த இதை கேட்டு நீங்களும் இந்த ரோச்சானுடைய கல்லறையை சந்தித்து அவள் மூலமாக நாம் பலனடையும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கோவிலுக்குள்ளதான் எல்லாருடைய கல்லறைகளும் இருக்குது, ஆயர்களோட கல்லறைகள்ல. இவருடைய ஆயர் முதல் ஆயர்னால வந்து இவரை இங்க வச்சிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து 2வது ஆயர் தாமஸ் ஆண்டவர். இவர் 2வது ஆயர். சரி. வந்திக்கத்தக்க தாமஸ் ஆண்டவர். சரியா? இவருக்கு அடுத்ததாக 3வது ஆயராக மிகவும் வந்திக்கத்தக்க அமலநாதர் ஆண்டவர். இதற்கு அடுத்ததாக 4வதாக மிகவும் வந்திக்கத்தக்க அம்புரோஸ் ஆண்டவர். இவருடைய கல்லறை இங்கே இல்லை. அவர் 4வதாக பேராயர் பீட்டர் ஆண்டவர். இந்த திருத்தலை விரயத்தில் நீங்கள் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் இந்த கோயிலுக்கு தரிசித்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை இந்த திருக்குடும்பம் என்பதில் இருக்கக்கூடிய இவருடையும் கேட்டு உங்களுடைய வரங்களை பெற்றுக் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கின்றேன். சரி நண்பர்களே, அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற பதிவுகள் உங்களுக்காக நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாதீங்க. நன்றி.